ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு 4வது நாள் கேரட் சாதங்க. கேரட் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரட்டாட்டி இதுக்கும் ஒரு மசாலா அரைச்சி போட போறாங்க. நம்ம எப்போதும் நார்மலா கேரட் சாதம் பண்ணாம என்னோட ஸ்டைலில் கேரட் சாதம் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஆஃபீஸ் போறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி சட்டுன்னு பண்ணிடலாம். லஞ்சுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க குழந்தைகளுக்கு. அட்டகாசமா இருக்கும். 4வது நாள் சாதங்க அன்னைக்கு. வாங்க கேரட் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேரட் சாதம் பண்ணதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க. தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கிடலாம். இந்த மசாலா அரைச்சி போட்டிங்கன்னா கேரட் சாதம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம நார்மலாக கேரட் சாதம் பண்ணதோட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது மசாலா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கல்பாசி போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஏலக்காய், நட்சத்திரப்பூ 1, அப்புறமா பட்டை துண்டுங்க. பட்டை துண்டு 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. அப்புறம் உலர்ந்த வெந்தயக்கீரைங்க, கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு கூட ஒரு துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு, நம்ம 2 ஸ்பூன் தண்ணி விட்டால் போகிறோம். கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தயிருங்க. தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி தான் எடுக்க போகிறேன். அதுக்கு தகுந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசிக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா வரமிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாவும் நார்மல் மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமல்லித்தூள், அது ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா அதில் என்ன சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுனாலும் இங்கே ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்ல கட்டியான தயிர், கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் தண்ணி சேர்த்தோம்னா அரிசியில் வந்து தண்ணி அதிகமாயிரும். கரெக்டாக இருக்கணும். தண்ணி வந்து கரெக்டாக இருந்தால் தான் சோறு வந்து நல்லா உதிரியாக கிடைக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 மசாலாவும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ 2 மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஹீட்டாகட்டும். நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கலாங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டில் செக்கில் ஆட்டியே தேங்காய் எண்ணெய்ங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு பிரிஞ்சி இலை ஒரு 3 இலை போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு வெங்காயங்க, வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப ப்ரௌன் கலரில் வராண்டா, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா சாதத்தோட கலர் வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு முக்கால்வாசி வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாடை போதே ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலா அரைச்சி போட்டு பண்ணிங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வந்து மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாங்க. காரத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயில் உள்ள காரம் தான் நல்லாயிருக்கும். அதனால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக மல்லித்தழை, அப்புறமா கொஞ்சமாக புதினா தழைங்க. ரெண்டையும் போட்டு நல்லா பச்சை வாடை போதலையும் வதக்கிக்கோங்க.
இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தழை புதினாத்தழை. இப்போ கேரட்டு 2 கேரட்டு பெரிய கேரட்டாக போட்டிருக்கேன். நான் 1 டம்ளர் அரிசிக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. கேரட்டு சாப்பிடாத குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி கேரட் சாதம் பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு பண்ணி கொடுத்து விடுங்க. மிச்சம் வைக்காமல் ஒரு பருக்க கூட மெஞ்சாதுங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ கேரட் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி வரட்டும். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வதக்கட்டும். பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. இப்போ கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. பார்க்கையிலே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க. பார்க்கையிலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கேரட்டே ஒரு அழகு. அதில் கேரட்டு சாதம் வந்து இன்னும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேன். ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாலே அரிசியை போட்டு ஒரு தடவை பெரட்டி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் கொஞ்சம் பெரிய கிளாஸுக்கு 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ சாதத்துக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிடலாம். இது கேரட்டு சாதம்னே சொல்ல முடியாதுங்க, கேரட்டு பிரியாணின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. குக்கரை மூடி வச்சுக்கலாம். ரெசை கொதிக்கவும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 2 விசில் 3 விசில் விட்டா போகிறோம். உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக கிடைக்குங்க, உதிரி உதிரியாட்டு. வேகட்டும். நீங்கள் வந்து கேரட்டு சாதம் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் துருவி தான் பண்ணுவாங்க. அதுலனா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு ஃப்ரைட் ரைஸில் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கங்க. அது ஒரு வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து யாருக்குமே கிடைக்காது. இப்படி பண்ணி பாருங்கள். ஒரு முறை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ 2 விசில் விடட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் நல்லா ஏர் இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தழை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மல்லித்தழை தூவியாச்சுங்க. சோறு உதிரி உதிரியாட்டு பிடிக்காம எப்படி வந்திருக்கு பாருங்க. அடி பிடிக்காதுங்க. கரெக்டாக நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. சூப்பராக கிடைக்கும். செம்ம டேஸ்டாட்டு கேரட் சாதம் பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. அட்டகாசமாக வந்திருக்கு நமக்கு. சூப்பருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். கேரட்டு சாதம் உதிரியாக நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. எம்மி எம்மி கேரட்டு சாதம் ரெடி. நம்ம தயிர்லாம் ஊற்றி பண்ணியிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
இது தயிர் ரேஜா வச்சுருக்கேன். எம்மி எம்மி கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கல எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. நார்மல் அரிசிலே நீங்கள் பண்ணுங்கங்க, நல்ல உதிரி உதிரியாட்டு டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பாஸ்மதி ரைஸில் பண்ணால் பிடிக்கும்னா நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கேரட் சாதம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.